நண்பர்கள் இல்லையா, நண்பர்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். 2 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு, பிரிக்கவே முடியாது யாராலையும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. 2 பேரும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, ஒன்றா உட்காந்து படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு ஒன்றா வராங்க, வீட்டுக்கு ஒன்றா போகிறாங்க, அவங்களுக்குள்ள டவுட்ஸ்லாம் எதுவுமே வந்ததே கிடையாது. இவனுக்கு டவுட் வந்தால் அவன் கிளியர் பண்ணுவான், அவனுக்கு டவுட் வந்தால் இவன் கிளியர் பண்ணுவான், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுப்பா அப்படின்னு என்ன பண்ணாங்க, பேர் வாங்கின 2 பேர் இந்த தேர்வு அறைக்குள்ளே போகிறாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே என்ன ஆகுது, ஒரு கேள்விக்கு பதில் இவனுக்கு தெரியலை. என்ன பண்ணியிருப்பான், என்ன அவன்கிட்ட கேட்குறான், அவன் என்ன பண்ணியிருப்பான், சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன் சொல்லியிருக்க மாட்டான்? சொல்லி இருந்தா அவன் நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? சொல்லி கொடுத்தாதான் கெட்ட நண்பன். அவன் சொல்லலை இல்லையா? என்னதான் ரொம்ப எல்லாராலையும் பொறாமைப்படக்கூடிய நண்பர்களா அவர்கள் இருந்தாலும் கூட அவன் என்ன சொல்லியிருக்கான், தவறான பாதைக்கு என்னுடைய நண்பன் போவதற்கு நான் காரணமா இருக்க முடியாது. சரியா இல்லையா? இன்னைக்கு செய்யற ஒரு சின்ன தப்பு தான். நீ கேட்கலாம், அந்த ஒரு லைன் சொல்றதுல என்ன இருக்கு, அந்த ஒரு ஆன்சர் சொல்றதுல என்ன இருக்கு, அந்த 1 மார்க் அவன் எனக்கு வாங்கி கொடுக்கறதுல என்ன இருக்கு, அவன் மார்க்கே தரப்போறான் நமக்கு இல்லையா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய இந்த சிறிய தவறு தான் நாளைக்கு என்ன பண்ணோம், பெரிய தவறா முடியும். இதெல்லாம் செஞ்சா தப்பு கிடையாது, இந்த தவறெல்லாம் செஞ்சா தப்பு கிடையாது அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம், ரொம்ப சுலபமா எல்லா தவறையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அவனுடைய நண்பனே என்ன பண்ணி தரக்கூடாது, பாதை அமைத்து தரக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த தப்பு நீ செய்யறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன், அதுக்கு நீ என்ன பண்ணலாம், மார்க்கே வாங்காம ஃபெயில் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. உடனே இவனுக்கு கோவம், நீ அந்த மாதிரி சொல்லலாமா? ஏன்னா இவனுக்கு அந்த ஏத்துக்கிற பக்குவம் கிடையாது. நீ அப்படி சொல்லலாமா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணல, இனிமே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டான், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தவறு செய்யும் பொழுது ஒரு நண்பன் என்ன பண்ணணும், அதை தட்டி கேட்கணும். அதை நாம் கேட்டு திருந்திட்டோன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரலாம். அப்படி இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டான்ட்டு என்ன பண்ணிடலாம், நாம் தூக்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும், ரொம்ப ட்ரை பண்ணி அவன் பின்னாடியெல்லாம் போகக்கூடாது. பிடிக்கலையா என்ன பண்ணிடணும், விலகி வந்துட்டு நம்ம பாதை எதுவோ அந்த பாதையில் சரியாக பயணிக்கணும். இப்போ